பெண்களுக்கு மட்டும் அவங்க வாழ்க்கையில 2 குலதெய்வங்கள் வரும். அவங்க பிறந்த வீட்டோட குலதெய்வம், அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி போன வீட்டோட குலதெய்வம். ஒரு பொண்ண எப்படி அவங்க அம்மா, அப்பா குழந்தையில இருந்து வளர்த்து, அவள பாராட்டி, சீராட்டி, அவள வேற ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறாங்களோ, அந்த மாதிரி நம்ம பிறந்த வீட்டோட குலதெய்வம் நம்பளோட கல்யாணத்தன்னைக்கு, நம்பளோட புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கிட்ட நம்பள ஒப்படைக்குமாம். இவ்ளோ நாள் இந்த குழந்தைய நான் கண்ணும் கருத்துமா பார்த்து, அவளுக்கு எந்த ஒரு தீங்கும் வராம நல்லபடியா உன் கையில ஒப்படைக்கிறேன். இனிமே அந்த குழந்தை உன்னோட பொறுப்பு. அவளோட வாழ்க்கைய நீ பார்த்துக்கணும்னு சொல்லுமாம். அப்பேற்பட்ட பிறந்த வீட்டு குலதெய்வத்த கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் நெறைய பெண்களால போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லாம இருக்கு. அவ்ளோ ஏன், அவங்க பூஜை ரூம்ல புகுந்த வீட்டோட குலதெய்வத்த பிரதானமா வச்சிருப்பாங்க. ஆனா பிறந்த வீட்டோட குலதெய்வத்தோட போட்டோ சிலர்கிட்ட இருக்காது. என்னதான் நம்ம வேற குலத்திலேயோ கோத்திரத்திலேயோ கல்யாணம் பண்ணி வந்தாலும் நம்ம பிறந்த வீட்டு குலதெய்வமானது எப்படி நம்மளை விட்டு போகும்? இல்லனா அது மாறும். நான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட 2 குலதெய்வங்களையும் என்னோட பூஜை ரூம்ல பிரதானமா வச்சுதான் பூஜை பண்றேன். என்னோட பிறந்த வீட்டு குலதெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன். என்னோட புகுந்த வீட்டு குலதெய்வம் வில்லாயுதமூர்த்தி தர்மசாஸ்தா. இந்த மாதிரி உங்க வீட்டு குலதெய்வங்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.